இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏரோது ராஜா பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லோரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அதென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, நீ யூதாவின் பிரபுகளில் சிறியவன் அல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டிருக்குதுன்னு என்றார்கள். பாருங்க, ஏரோது ராஜா குழப்பம் வந்துருச்சு. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர்கள் என்று ஞானிகள் கேட்ட உடனே ஞானிகளை, வேதபாரகர்ல, ஆசாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்களே, எங்க பிறப்பாரு? இப்ப அவங்க தெளிவா என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசிகள் மூலமா இயேசு பெத்லெகேம்ல பிறப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேதபாரகர்ல கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்க யார்? வேதத்தை தியானிக்கிறவங்க, வேதத்தை நல்லா படிக்கிறவங்க, எங்கெங்க தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுது, எதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் அறிந்தவர்கள் தான் அவர்கள். ஏரோது ராஜா அவர்களை கூப்பிட்டு கேட்கும்போது பெத்லெகேம் என்று சொல்லி இடத்தையும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதை போய் அவர்கள் பார்த்தார்களா என்பது வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை, பார்க்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. வேதத்தை வாசிப்பதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதோடு மட்டுமல்ல, அதை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் அது அனுபவமாய் மாற வேண்டும். அதே பெத்லெகேமில் பிறந்த அந்த இயேசுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல, அல்லது பார்க்க விரும்பலையோ என்னமோ அப்படித்தான் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. நான் நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போமே. இவ்வளவு செய்திகளை கேட்கிறோம், இவ்வளவு ஆண்டோடைய வார்த்தை கேட்கிறோம், யாருக்கோ நடக்கிற அற்புதத்தை கேள்விப்படுறோம், நமக்கே அது நடக்க மாட்டேங்குது, நம்ம ஏன் அதை விரும்ப மாட்டேங்குது? நமக்கும் செய்ய அவர் வல்லவர் தானே. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு அதை குறித்த அந்த காரியங்கள் நம்ம அதிகமாய் கவனம் செலுத்துவதில்லை. செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தெரிந்து கொண்டதை, அறிந்து கொண்டதை ஆண்டவர் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். நல்ல அனுபவமிக்க ஒரு நபர், நிறைய புத்தகங்களை படித்து நல்லா வேர்ல்டு வைடா நல்ல நாலேஜபிள் பர்சன். அவருக்கு இவர் பிரச்சனை, ஒரே குழப்பம், மனசு சரியில்லை, தன்னுடைய அறையில அங்கலாய்ப்போடு கூட அமர்ந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன செய்வதுன்றே தெரியல. எல்லாத்தையும் பற்றி கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு. நம்ம பாசையில சொல்ல போனா எல்லா ஃபீல்டு இருந்து கொஸ்டின் பண்ணோம்னா ஆன்சர் கொடுப்பாரு. என்னென்ன நடக்கும், என்னென்ன காரியங்கள் இதெல்லான்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு நாள் அங்கலாய்ப்போடு இருக்கும்போது, மனசு சரியில்லா இருக்கும்போது திடீரென்று இயேசுவானவர் அவரை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவருக்கு ஆச்சரியம். இவர் எதையுமே நம்ப மாட்டாரு, கடவுளை பற்றில அதிகமான நம்பிக்கை கிடையாது. ஆனா சந்திச்ச உடனே அந்த வெளிச்சம், அந்த ஆண்டோடைய பிரசனம் அவருக்குள்ள ஒரு பெரிய உந்துதலை கொண்டு வந்துச்சு. அதோடு மட்டுமல்ல, ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. மகனே, நீ நிறைய காரியங்களை உலகத்துல கற்றிருக்கிறா, ஆனா அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், வேதாகமத்தில் அது இருக்குது, ட்ரை பண்ணி பாரு, நீ அதை படிச்சு பாரு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அவ்வளவுதான். அதுல இருந்து வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாரு. அதன் ஆழத்தின் காரியங்களை கூட ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பிச்சாராம். இந்த வாழ்க்கையில் அதை படிக்க படிக்க அனுபவமா மாறிச்சு. ஆண்டோடைய அன்பு அவரை நிரப்பிடுச்சு. அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை படிக்கிறதோடு மட்டுமல்ல, அதை நான் வாழ்க்கையில அனுபவிக்கிறேன் பாருங்க, அதை உணர்றேன். என் வாழ்க்கையில அவ்வளவு ஒரு ஃப்ரீனஸ் வந்துருச்சு, என்னுடைய அங்கலாய்ப்பெல்லாம் மாறிடுச்சு, நல்ல ஒரு சமாதானத்தை நான் ஃபீல் பண்றேன், சந்தோஷத்தை ஃபீல் பண்றேன். இவ்வளவு நான் உலக பிரகாரமா எவ்வளவோ புத்தகங்களை படித்தும் எவ்வளவோ காரியங்களை நான் அறிந்து கொள்ளாம தான் இருந்திருக்கிறேன். இப்பதான் என்னுடைய கண்களே திறக்கப்பட்டிருக்குது. மரித்த பின்பு ஒரு மறு வாழ்வு இருக்குது, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நான் அதுக்கு இப்ப ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி? ஏதோ இயேசு பிறந்தார், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஏதோ நினைவு கூறணும் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிறந்திருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்துல அவர் தங்கி இருக்கிறாரா? அவர் நம்மை நடத்துகிறாரா? அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? அந்த அனுபவத்துக்குள்ள வருவோம். நிச்சயமா நமக்கு இந்த உதவி செய்வார். யாருனாலும் இயேசுவை கூப்பிடும் போது அவர் பதில் கொடுப்பார், உதவி செய்வார், நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அந்த வேதபாரகர்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் அறிந்திருந்தாங்க, ஆனா உண்மை கிட்டி சேரலப்பா, தூரமா தான் வைத்திருந்தாங்க. நாங்க அப்படி இல்லை. இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் மட்டுமல்ல, இந்த வார்த்தையின்படியே நாங்கள் நடந்து கொள்ளுகிறவர்களாய், அந்த வார்த்தையில் உள்ள இயேசுவை நாங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழத்தக்கதா, அவருக்குள் வாழத்தக்கான கிருபையை நீங்க கொடுங்கப்பா.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷமான அனுபவங்கள் இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுங்க. பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நீர் ஏற்படுத்தியிருக்கிற காரியங்களை கண்டு கொள்ளும்படிய கண்களை திறங்க. கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் முழுவதும் காரியங்கள் வெளிப்படுத்தப்படட்டும், உடைய வல்லமை வெளிப்படுத்தப்படட்டும், உடைய தொடுதலை உணரட்டும். நீர் கூட இருக்கிறத காண்பிக்கத்தக்கதாய் எல்லா கண்கள் திறக்கப்பட்டு கரம் பிடித்து நீ நடத்தும்படியே ஜெபிக்கிறேன். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தீர்க்க தரிசனம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அது அனுபவங்களாய் மாறட்டும். அவரோடு வாழ்கிற வாழ்க்கையை, இயேசுவோடு நடக்கிற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோம். பெரிய ஆசீர்வாதமாக அதுதான் நமக்கு இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.